நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒண்ணு பார்க்கலாம் எப்படின்னு பாருங்க. ஓகே நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 172 சொல்லி கெஸ்ஸிங் குடுத்துருந்தேன். நல்லா இருந்தது. நானும் ரொம்ப எதிர்பார்த்த நம்பர் தான். ஓகே வரல. ஆனா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வரும். அது ஏபி 17 வர வேண்டிய நம்பர் தான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க கணக்குல ஏ போர்டு 1 வரும்போது ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே நம்ம குடுக்குற நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் 2 நாள் தள்ளி தான் அடிக்கிறான். அதனால வந்து அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஜாயின்ல குடுக்குற நம்பர் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கு. நான் வந்து 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஏபி வந்து 60 சொல்லி குடுத்துருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் தள்ளி ஏபி 60 சொல்லி அடிச்சுட்டான். 8ஆம் தேதி வந்து பிசி வந்து 8ஆம் தேதி பிசி வந்து 08 சொல்லி குடுத்துருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 08 சொல்லி அடிச்சிருக்கான். நான் ஏபி 24 ஃபாலோயிங் குடுத்துருந்தேன். ஒரு நாள் அடிச்சுட்டான். அன்னைக்கு 179 சொல்லி குடுத்துருந்தேன். 971 அடிச்சுட்டான். நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரே நம்பர் தான் சிங்கிள் நம்பர் வந்து 891 சொல்லி குடுத்துருந்தேன். ஆனா 891க்கு 3 நம்பருமே ஃபுல் பவர் அடிச்சுட்டான். இன்னைக்கு ஒரே நம்பர் குடுத்துருந்தேன். 635 சொல்லி குடுத்துருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 635 நல்ல நம்பரு. பிசி 35 வரணும். இந்த 35க்கு ஃபுல் பவர் வந்து அடிச்சுட்டான் இன்னைக்கு. நான் இதில ஒரு வீடியோ ஒண்ணு போடுறேன். ஜாயின்ல ஒரு வீடியோ ஒண்ணு போடுறேன். இதில எப்படி நான் போடுறேனோ அதே மாரி தான் அதிலயும் போடுறேன். அதுல ஒரு நல்ல பேட்டர்ன் அமையும்போது பார்த்தீங்கன்னா, அதிலயும் வீடியோ போட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு ஒரு நல்ல பேட்டர்ன் அமைஞ்சது. ஜாயின்லயும் சரி, ஓப்பன்லயும் சரி 2த்துலயுமே நல்ல பேட்டர்ன் அமைஞ்சது. எதுலயோ ஒண்ணு கிளிக் ஆயிடும்னு பார்த்தேன். ஓகே 2மே பார்த்தீங்கன்னா, எப்படி அடிச்சிருக்கான் மட்டும் கொஞ்சம் எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்றேன். பார்த்து வச்சுக்கோங்க. திரும்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நான் இன்னைக்கு வந்து ஓப்பன்ல குடுத்து பார்த்தீங்கன்னா, ஏபி 17 நல்லா இருந்தது. நான் அததான் ஜாயின்லயும் சொல்லியிருந்தேன். ஏபி 17 நல்லாருக்கு ட்ரை பண்ண சொல்லி. அடிஷனலா ஒரு கெஸ்ஸிங் ஒண்ணு குடுத்துருந்தேன் ஜாயின்ல. ஓகே இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படின்னு பாருங்க. எப்படி குடுத்தேன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க. 617 ஓகேவா? 617 அடிச்சுட்டு கரெக்ட்டா வந்து ஒரு 4 மாசம் விட்டு பாரு கிளாஸ்ல வந்து நான் 626 ஓகேவா? இங்க என்ன வரும்னு மட்டும் நோட் நோட் பண்ணிக்கோங்க. ஏசி பாருங்க 67, ஏசி வந்து 66 அப்ப ஏசி வந்து 65 வரும்னு சொல்லியிருந்தேன். ஏசி 65 இங்க ஏபி பாருங்க 61, 62, 63 வரும். அப்போ 635 வரும்னு சொல்லியிருந்தேன். இதில நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில என்ன பண்ணியிருக்கான் மட்டும் பாருங்க. இந்த 67க்கு 67, 66, 65 வரும்னு பார்த்தா, அவன் என்ன பண்ணான்னா 66, 67, 68 சொல்லி அவன் 68 ரிவர்ஸ்ல போயிட்டான். 68 இங்க ஏபி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏபி வந்து 61, 62, 63 வரும்னு பார்த்தேன். அவன் என்ன பண்ணான்னா 62, 61, 60 சொல்லி 608 சொல்லி ஒரு சிங்கிள் நம்பர்ல முடிச்சுட்டான். நான் குடுத்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 635 சொல்லி குடுத்துருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, அவன் அடிச்சது பார்த்தீங்கன்னா, 608 சொல்லி கரெக்ட்டாவே முடிச்சான் அன்னைக்கு. நல்ல பேட்டர்னா கொஞ்சம் யோசிச்சிருந்தா முடிச்சிருக்கலாம் அன்னைக்கு. ஓகே. நல்ல நம்பரு மிஸ் ஆயிடுச்சு. நான் வந்து வீடியோ போடும்போது ஒரு டெமோ வீடியோ போடுறது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அத வச்சு நீங்களும் ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்காக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். எவ்வளோ டைம் இதுவரைக்கும் நான் ஓப்பன் வீடியோ போய் எவ்வளோ டைம் சொல்லிட்டேன் ஒரு பேட்டர்னு. அந்த பேட்டர்ன் மட்டும் தான் இன்னைக்கு அடிச்சிருந்தேன். என்னன்னாக்கா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து ஏபி வந்து பாருங்க 36, ஏசி வந்து 34. அப்போ 36க்கும் 34க்கும் கேப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 35 இருக்கும். அந்த 35 தான் அடிக்கணும். 35 அடிக்கணும். இல்ல 35க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா, 80 அடிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து நமக்கு மேட்ச் ஆயிரும். 35க்கு ஃபுல் பவர் வந்து 80. அவன் 80 திருப்பி 08 சொல்லி அடிச்சுட்டான். இது நல்ல நம்பர். இத மாரி திரும்ப அடுத்த பேட்டர்ன் வரும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க. ஏன்னா, இத மாரி நான் டெமோ ஓட்டி எவ்வளோ சொல்லிட்டு தான் நான் வீடியோ போடுறேன். அதுக்காக தான். ஓகே. இப்போ அடிச்சு முடிச்சுட்டான். இப்போ நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒண்ணு பார்க்கலாம் எப்படின்னு பாருங்க. இதில மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இத பேஸ் பண்ணி நம்ம அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு பாருங்க. டீப்பா பாருங்க. நம்ம குடுக்குறது மட்டும் இல்ல, நீங்களும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி போடுங்க. என்னன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க இந்த ப்ளூ கலர் மார்க்கிங் பாருங்க. இங்க 102 சொல்லி அடிச்சிருக்கான். ஏபி வந்து 10 அடுத்த நாள் ஏபி வந்து 10 ஓகேவா? ஏபி 10க்கு ஏபி 10 சொல்லி அடிச்சுட்டு, இந்த சி போர்டு மட்டும் பாருங்க. 2 அதுக்கு பவர் வந்து 7 சொல்லி அடிச்சிருப்பான். 2 அதுக்கு பவர் 7 சொல்லி அடிச்சிருப்பான். 102க்கு 107 ஓகேவா? இந்த ஏபி 10க்கு தான் ஒரு நம்பர் பவர் பண்ணி இங்க ஏபி வந்து 60 ஓகேவா? ஏபி 60 அங்க என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க. 102க்கு அவன் 107 சொல்லி அடிச்சிருக்கான். இங்க நமக்கு 603 அந்த 603க்கு 608 இங்க என்ன பண்ணியிருந்தான்னா, சிபோ 2க்கு பவர் வந்து இங்க 7 சொல்லி அடிச்சிருப்பான். இங்க 3க்கு பவர் வந்து இங்க 8 சொல்லி சிம்பிளான பேட்டர்ன்ல முடிச்சுட்டான். நம்ம வந்து ஃபாலோ பண்ண நம்பர் தான். 2 நாளுக்கு முன்னாடி கூட நான் ஏபி 60 சொல்லி குடுத்துருந்தேன் ஜாயின்ல. இத கொஞ்சம் நம்ம பார்த்துருந்தா கண்டிப்பா ஒரு ஃபுல் வின்னிங் குடுத்துருக்கலாம். மிஸ் ஆயிடுச்சு. நல்ல நம்பரு. இது இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 102க்கு 107 சொல்லி அடிச்சிருக்கான். இங்க வந்து 603க்கு 608 சொல்லி அடிச்சிருக்கான். இப்போ நமக்கு இப்போ இந்த 51 எப்படி வந்துச்சு? அப்போ அந்த 51 எப்படி வந்தது பார்த்தோனாக்கா, நமக்கு வந்து நாளைக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லி இங்க நம்ம கெஸ் பண்ணி எடுக்கலாம். என்னன்னா, இந்த 51 எதுக்கு வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 51க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த 107 அடிக்கும்போது 102க்கு 107 அடிக்கும்போது, அதுலேருந்து 1, 2
3, 4, 5 6 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 6 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி வந்து 52. அந்த பிசி 52ல ஒரு நம்பர் கம்மி பண்ணி தான் இங்கே வந்து நமக்கு ஏபி ஒரு 51 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 102க்கு 107 அடிக்கும்போது அந்த 107க்கு மேலே 6 நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிசி வந்து 52ன்னு இருக்கும். அந்த 52 எடுத்து தான் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி இங்கே 51 சொல்லி அடிச்சிருப்பான். இப்போ நமக்கு 603 அதுக்கு ஒரு 608. அப்போது 608க்கு மேலே 6 நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 6 நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிசி வந்து 22. அந்த 22ல ஒரு நம்பரை கம்மி பண்ணி ஏபியில் ஒரு 21 சொல்லி வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதை நான் வந்து சாதாரணமாக வந்து நான் ஏதோ ஒரு நம்பர் எடுக்கிறேன்னு சொல்லி எடுக்கல. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னா இவன் கரெக்டாக கொண்டு போகிறான் ஒரு கேமை கொண்டு போனால் ஒரு நம்பரை பேஸ் பண்ணி தான் அடிச்சுட்டு போவான். எப்படின்னு பாருங்கள். இங்கே ஏ போர்டு 5, இந்த ஏ போர்டு 5, இங்கே பி போர்டு 5. ஓகேவா? இங்கே ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 4ன்னு இருக்கும். இந்த 4 கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 7 நாள் பார்த்தீங்கன்னா பி போர்டு 4. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பி போர்டு 4, இங்கே ஏ போர்டு 4, இங்கே பி போர்டு 5ன்னு இருக்கும். திரும்ப பார்த்தீங்கன்னா 7 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 7 நாள் விட்டு பாருங்கள் ஏ போர்டு 5. ஓகேவா? புரியுதா பாருங்கள். இங்கே பி போர்டு 4, அதை எடுத்து இங்கே ஏ போர்டு 4 வைக்கும்போது இங்கே வந்து பி போர்டு 5ன்னு இருக்கும். அதை எடுத்து அடுத்து 7 நாள் விட்டு ஏ போர்டு 5. ஓகேவா? இதே சேம் ரூட்டு தான். அதே சேம் பேட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே பி போர்டு 8, இந்த பி போர்டு 8 எடுத்து இங்கே ஏ போர்டு 8ன்னு வைக்கும்போது கரெக்டாக 8ன்னு வைக்கும்போது ஏ போர்டு 8ன்னு வைக்கும்போது இங்கே பி போர்டு பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு 2 கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். அதனால் நாளைக்கு ஏ போர்டு 2 வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி 2 வந்தால் ஏபி 21 வரது வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? கரெக்டாக நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பி போர்டு 8, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டு 8, அதை விட்டு 7 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு வந்து 8ன்னு அடிச்சிருப்பான். ஏ போர்டு 8, இங்கே ஏ போர்டு 8 அடிக்கும்போது இங்கே பி போர்டு பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்கும். அந்த 2 எடுத்து 7 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 2 வரணும். அப்படி 2 வந்தால் ஏபி வந்து 21 தான் வரணும். 21 வந்தால் நமக்கு வந்து என்ன கெஸ்ஸிங் மட்டும் வரும் பார்க்கலாம். ஓகேவா? நம்ம 21 பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஃபாலோயிங் நம்பர் தான். அது எதுக்கு நான் சொல்கிறேன், கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லென்த்தாக பேச உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். ஓகேவா? இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணும். அதுக்காக தான் வந்து நான் திரும்ப டீப்பாக சொல்லிகிட்டு இருக்கேன். 102க்கு 107 சொல்லி அடித்தான். இங்கே 603க்கு 608 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? இதுக்கு 107க்கு மேலே 6 நாளுக்கு மேலே பிசி 52, அது 52லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணி தான் இங்கே 51 சொல்லி அடித்தான். இங்கே நமக்கு இந்த 603, இதுக்கு 608, இந்த 608 அடிக்கும்போது மேலே 6 நாளுக்கு மேலே பிசி வந்து 22, அதில் ஒரு நம்பர் கம்மி பண்ணி ஏபி 21 வரணும். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக் தான். ஓகே, அது 21 வந்தால் என்ன வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? 21 வந்தால் ஏபி 21 வருது, என்ன லாஜிக் சொல்லி பார்க்குறேன். எதுக்குன்னு பாருங்கள். நான் ஏற்கனவே வந்து ஃபாலோயிங் நம்பர் கொடுத்துருக்கேன். தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப பாருங்கள் எதுக்குன்னு. டிசம்பர் மாதம் பாருங்கள், பி போர்டு 1 வச்சு பார்த்தீங்கன்னா 51 சொல்லி அடிச்சிருப்பான். அந்த 51க்கு அவன் என்ன பண்ணான்னா ஒரு 01, 5க்கு பவர் 0, 51க்கு ஒரு 01 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 71ன்னு இருக்குது. அப்போ அந்த 71க்கு ஏ போர்டை பவர் பண்ணால் 2, அப்புறம் 21 சொல்லி ஒரு நம்பர் அடிக்கணும். அதை நம்ம வந்து போன மாதம் முன்னாடி மாதம் வந்து ஃபாலோ பண்ணுறவன் தான், அடிக்கவே இல்லை. அவன் கரெக்டாக இன்றைக்கி டேட்டுக்கு நேராக வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக 21 வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 51க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 01 சொல்லி அடித்து முடிச்சிட்டா. அடுத்து 71ன்னு இருக்குது. அந்த 71க்கு ஒரு 21 அடிக்கணும். அது கரெக்டாக அதுக்கு நேராக எங்கே முடித்தானோ அங்கே ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா 21 ஏபி 21 நாளைக்கு வரது வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அந்த 21 வந்து ஏபி 21 வந்தால் நமக்கு வந்து பிசி என்ன வரும் மட்டும் பார்ப்போம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ண நம்பர் தான். என்னென்னா இங்கே ஏபி வந்து பார்த்திங்கன்னா 51, அந்த 51 திருப்பி இங்கே 15 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? 51 அது திருப்பி 15 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே நமக்கு வந்து ஏபி வந்து 71, அந்த 71 எடுத்து இந்த ஏபி 71, அந்த ஏபி 71 திருப்பலாம் நமக்கு வந்து 17, அந்த பிசி வந்து 17 சொல்லி நமக்கு இங்கே அடிச்சிருப்பான். எங்கே முடிக்கிறான்னா அது ஆரம்பிப்பான் அந்த இடத்துல. ஓகேவா? இங்கே பிசி வந்து 17. இப்போ இங்கே ஏபி பார்த்தீங்கன்னா 81 இருக்கும். அந்த 81 திருப்பினா நமக்கு வந்து 18. அதுவும் பார்த்தீங்கன்னா போன மாதம் ஃபுல்லாக ட்ரை பண்ணால் வரல. அது கரெக்டாக நம்ம ஏபி 21 வரும்போது கரெக்டாக வர்றதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு 18, பிசி 18, ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் 218 சொல்லி நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, வர்றது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள், வரலாம். ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான். ஓகே, இது நிறையா விஷயத்தில் லாஜிக்காக வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்காக தான் நான் கொடுக்குறேன். இதை என்னென்னா இங்கே நமக்கு பாருங்கள்,
நம்ம ஒரு ஏஎஸ்சி 28 வரணும். என்னென்னா இங்கே வந்து பாருங்கள், ஏஎஸ்சி வந்து 62 அது திருப்பி 26ன்னு அடித்தா, இங்கே ஏஎஸ்சி வந்து 82 அது திருப்பி 28ன்னு அடிக்க வாய்ப்பு இருக்குது. அது நாளைக்கே வரது வாய்ப்பு இருக்கிறதுனால 218 ஓகேவா. இதை நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா தெரியல. ஒரு நம்பர் அது நீங்கள் புரிஞ்சாலும் பரவாயில்ல, புரியாட்டாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரே நம்பர் நாளைக்கு 218 ஓகேவா. நாளைக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா 218 ஏபி 21 ஓகே, நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடிஷ்னலாக கெஸ்ஸிங் தேவைப்பட்டால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஜி.